ஆட்டோ வந்தா எடுத்துட்டு போ. அந்த இதுல தான் வந்து நீ எப்படின்னா ஒரிஜினலாவே ஆட்டோக்காரனா நினைச்சிட்டாங்க, என்னைய கிழிச்சிருந்தாங்க. ஓஷ்னிக் மூவிஸ் தயாரிப்பில் அனில் தேவ் இயக்கத்தில் உன்னிலாலு சவுந்தரராஜா நடிப்பில் கட்டிஸ் கேங் வெற்றி நடை போடுகிறது. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. ஃபாரின் வாழ் 2 வருஷம் அவ்வளோ கஷ்டம். எந்த ஊர்ல இருந்தீங்க? துபாய். தி கோட் லைஃப். ஆமா, அந்த மாதிரி தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். தனிப்பட்ட ஒரு மலைக்காடு அந்த மாதிரி இடத்துல தான் நான் வேலை பார்த்தேன். பேரிச்சம்பழம் மரம் தோட்டத்தை பார்க்குறது, சாப்பாட்டுக்கு சிரமமா, சின்ன வயசுலேருந்து நான் பார்க்கவே இல்லை கஷ்டம். நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். நான் டிப்ரெஷன் ஆனால் உட்காந்து எடிட் பண்ணுவேன். எனக்கு எடிட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆரம்பிச்சது. இவருக்கு நடிக்க ரொம்ப பிடிக்கும். லந்தாவும் பேசுவாப்ல. சவாரி வரும் கூட நானும் வருவேன். ஒரு ஷோ ஒன்று புதுசாக பண்ண போகிறோம், நீங்கள் தான் லீட் ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு இல்லை ப்ரோ செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஒரு 30க்கும் மேற்பட்ட காலு. சரி, ட்ராவல்ஸ் ப்ளஸ் அக்காமெண்டேஷன் பார்த்துக்கோங்க, நாங்கள் வர்றோம். ப்ரோ இப்போலாம் கேட்கலாமா, நீங்கள் வரும்போது எப்படியா வந்துருங்க, போகும்போது ஃப்ளைட்டில் கூட அனுப்பி வச்சுருங்க. நாங்கள் அதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறோம், நடிக்கிறோம். அதோட எங்கள் டர்ன் வருது, நாங்கள் உள்ளே போய் நடிக்கிறோம். நாங்கள் 2 வார்த்தை தான் சொன்னோம். ஜட்ஜு இல்லை இப்படி சொல்லிட்டார், நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு சரியாக வராது, எங்களுக்கான டிக்கெட்டு காசு மட்டும் கொடுத்துருங்க. 400 அனுப்பி விட்டாருன்னா. ஆமாம். ஏன் ப்ரோ 400 கேட்டேன். ட்ரெயின் டிக்கெட்டு. இப்போ நம்மளை தேடி இது வந்து ப்ரொமோஷன் பேசி இந்த மாதிரி பண்ணுங்கப்பா. நம்ம லால் சலாம் படத்துக்கே ப்ரொமோஷன் பண்ணி. லால் சலாம் எத்தனையோ யூடியூபர்ஸ் இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கிறத நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வகையில ஆட்டோக்காரன் அப்படின்னு அலப்பறைகள் நிறைய போட்டுட்டே இருக்காங்க நான் ஸ்டாப்பா. ஐ திங்க் பேக் டு பேக் நிறைய ஹிட்டான வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரதர்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பேர் பேரை சொல்லுங்கப்பா. பேரா பவின்குமார். ஓகே. என்னோட பேர் தீபக்நாத். ஸோ ஆட்டோக்காரன்றது வந்து கேட்சியா இருக்கணும்னு வச்சிருந்தீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனா இருந்ததா யாருக்காவது உங்க 2 பேர்ல? அப்படி இல்லை, நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நம்ம ஆட்டோவில் முன்னாடி கேமரா வச்சு, இவரை பக்கத்தில் வச்சு, ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு நம்ம விளாக் மாதிரி பண்ணலாம். விளாகு, அதாவது நம்ம ராமேஸ்வரத்துலாம் ஆட்டோ ஓட்டினேன். ஹிந்திக்காரவங்க வருவாங்க, நம்ம அவங்களுக்கு ஹிந்தி தெரியாமல் அவங்கள்ட்ட பேசுறது, அதுக்கடுத்து அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, இது ஒரு கிரேசியாக நம்ம ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்டோ செட்டப்லாம் பண்ணிட்டேன். ஐஃபோனில் வச்சு மைக்லாம் வாங்கியாச்சு. நாங்கள் ஆக்சுவலாக விளாக் தான் எடுக்கிற மாதிரி ஒரு முடிவு நானும் இவனும் சேர்ந்து. அப்போது பார்த்தா ஸ்கெட்சு காமெடி எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அதுக்காக தான் அந்த ஆட்டோவில் விளாக் பண்ணுறதுனால ஆட்டோக்காரன் வைப்போம். நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோம், ஆட்டோக்காரன்னு பெருசாக எதுவுமே இல்லை. அதோட சரி ப்ரொஃபஷனலையே அப்படி அடையாளம் அப்படி வச்சாச்சு. இது இப்போ நம்ம யூனிக்காக வந்து நிற்கிது. நீங்கள் ஆட்டோக்காரன், அதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்னவா இருந்தீங்க? நான் அதுக்கு முன்னாடி ஃபாரின்ல இருந்தேன் 2 வருஷம். ஆமாம், 2 வருஷம் இருந்தேன். அப்போ நான் அங்கே இருக்கும்போது இவன் சொல்லிட்டான், இந்த மாதிரி ஆட்டோவில் வச்சு இந்த மாதிரி பண்ணுவோம், அதில் நடக்கிற அலப்பறைகள் அதெல்லாம் அப்படியே விளாகாகவும் இதாகவும் கொண்டு பண்ணுவோம் அப்படின்னா. சரி ஓகேடா பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் 2 வருஷம் விசா முடிஞ்சு வந்துட்டேன். வரவும் இவனோட சேர்ந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சு பண்ணது. ஏன்னா ஆட்டோ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம தீவுலையே இங்கே பாம்பனில் ஒரு இடத்துல ஒயின் ஷாப் இருக்குது. பயங்கரமாக ஃபன் பண்ணுவானுங்க. ஏறி உட்காந்துட்டு காசு கொடுக்க மாட்டான். காசு இல்லைன்னு இறங்குறதே காசு இல்லைன்னு சொல்லிட்டு இறங்க மாட்டான். ஒரு ஆக்டிங்கை போட்டு படுப்பான், உருளுவான் அந்த மாதிரி. சரி, அதெல்லாம் நம்ம எடுப்போம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஆட்டோ வச்சு மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் தான் அப்படியே எல்லா இடத்துக்கும் ஆட்டோவை விட்டு மற்ற எல்லாத்தையுமே எடுத்து பண்ணோம். சலூன் கடையில் ஜவுளி கடை வரைக்கும் ஏரியாச்சு. ஆமாம். ஸோ இது யாரோட ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இது? ஓகே, இது வரைக்கும் ஆட்டோ பண்ணியிருக்கோம், இப்போ டீ கடை நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அந்த இடத்துல ஒரு கான்செப்டை போட்டு அங்கே 2 பெஞ்சை போட்டு பண்ணுறது, இதெல்லாம் யாரோட ஐடியா? சுச்சுவேஷன் தான், பார்க்குறது தான். நாங்கள் ஸ்டார்டிங்கில் யோசித்தோம், சார் நம்ம மட்டும் ஆட்டோவை தாண்டின ஒரு கிரியேட்டராக இருந்திருந்தா என்னென்னமோ பண்ணலாமாடா, நிற்கிற இடத்துல காமெடி, நடக்கிற இடத்துல காமெடின்னு. அப்புறமா எப்படி இது மாறுச்சுன்னு எங்களுக்கே ஒரு ஐடியா இல்லை. பையப்பே மாறுச்சு. ஆட்டோ பாதி, இங்கே கண்டென்ட் இப்படி மாறுச்சு. பட்டு எண்ட் ஆஃப் த டே நாங்கள் அந்த ஆட்டோவை தாண்டி எங்கள் கண்டென்ட்டையும் எங்கள் ஃபேஸையும் பயங்கரமாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். எங்களே அறியாமல், தெரிஞ்சு பண்ணமோ தெரியாமல் பண்ணமோ, இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எதுக்காக இதை ஆரம்பிச்சிங்க? இன்னைக்கு அந்த ஃபேம்ன்ற ஒரு கட்டம் எப்படி உங்களை அது எடுத்துக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட இருக்கிற அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கு? என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் வீடியோ மேக் பண்ணோம்னா 1 மில்லியன், நம்ம எந்த வீடியோ போட்டாலும் 1 மில்லியன் போகுதுங்கிற ஒரு அசால்ட் எங்களுக்கு இருக்காது. நம்ம இன்னைக்கு எங்களோட ஒரு பாலிசி என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணுறோன்னா நம்ம 0வாக கூட இருக்கலாம், பட் நம்ம செகண்ட் வீடியோ பண்ணும்போது 1 இருக்கணும். அடுத்து பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது நாங்கள் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது தான். இது வரைக்கும் நமக்கு அந்த அசால்ட் இருந்ததில்லை. ஸ்டார்டிங்கில்
நம்ம அதான் சொல்கிறேன், நான் டிப்ரெஷன் ஆனால் உட்காந்து எடிட் பண்ணுவேன். எனக்கு எடிட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆரம்பித்தது. இவருக்கு நடிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் நல்லா லந்தாவும் பேசுவாப்புல. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மாதிரி சேர்ந்தது. ஸ்டார்டிங்கில் பண்ணது நாங்கள் அப்போலாம் எதுவுமே நினைக்கல, ஃபேமஸ் ஆகுவோம் இதாகும் அப்படிலாம் நினைக்கல. பட் இப்போ வரைக்கும் நாங்கள் ஆனா வந்து இன்னும் அந்த ஃபேம் வந்து அப்படியே தலைக்கெல்லாம் ஏறல. இல்லைங்க, நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாது. கேட்டுக்கணும்ல. நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஊர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அங்கிட்டலாம் எப்படின்னு தெரில, சிட்டி சைடு இங்கே மேக்ஸிமம் சவுத், அதுவும் நம்ம சைட்லாம் இது பண்ணவே மாட்டாங்க, பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. நாங்களாம் மாமா மச்சான் அப்படி தான் பழகுறது. இப்போயுமே நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கணும்னா நான் செட்டு போட்டால் எடுக்க முடியும் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு. டக்குன்னு போவோம், ஒரு கடைக்கு போவோம், வீடியோ எடுக்கணும், எங்களுக்கு ஒரு மணி நேரம். வியாபாரத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும், பழக்கடையாக இருக்குது, ஜூஸ் கடையாக இருக்குது, எந்த கடையாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம போய் நின்று இறங்கிடுவான். ப்ரமோஷன் அப்படின்னு நம்மளும் யோசிக்கிறதே கிடையாது. அவங்க சரி இந்த 2 மணி நேரம் வியாபாரம் கிடையாது அப்படிலாம். நான் ஹோட்டல் அலப்பறைகள்னு ஒன்று எடுத்திருந்தோம். அதெல்லாம் வந்துக்கிட்டு ஹோட்டலே டோட்டலாக பூட்டிட்டாங்க. வியாபாரத்தை டோட்டலாக நிப்பாட்டிட்டு நமக்காக பண்ணி கொடுத்தாங்க. இப்போ சிட்டி சைடில் இப்போ ஒருத்தவங்க மீடியா தெரிஞ்சவங்க வந்து நினைப்பாங்க, சரி பசங்க எடுத்தா கடை ஃபேமஸ் ஆகும். அப்படி கூட எங்கள் ஊரில் மேக்ஸிமம் தெரியாது. நம்ம கடையில் பசங்க வீடியோ எடுத்தா கடை ஃபேமஸ் ஆகும்னு தெரியும். பட் இருந்தாலும் அதை மெயினாக எடுத்துக்கிற மாட்டாங்க. எங்களுக்காண்டி தான் அந்த இடத்த விடுவாங்க. அதான் சொல்கிறேன்ல, மேக்ஸிமம் நம்ம ஊரில் வந்து நமக்கு சப்போர்ட் தான். வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி? ஏன்னா இது அது யூடியூப் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட போய் சேருது, எல்லாமே நல்ல நம்பிக்கையோடு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீட்டில் இது பண்ணுப்பா, இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கான ஒரு தொழிலை வந்து நிரந்தரமாக தக்க வச்சுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ வீட்டில் என்ன சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் ஓகே சொல்லியிருக்காங்களா? வீட்டிலலாம் எதுவுமே சொல்ல. ஸ்டார்டிங்லேயே நிறையா அப்போல்லாம் இந்த இன்கம்லாம் அவ்வளோவா வராது. அப்போயே நாங்கள் வந்து இறங்கி இதோ நம்ம சரிப்பா பண்ணுப்பா, அப்போ சின்ன சின்ன இது சொல்லுவாங்க, என்னப்பா இப்படி இதுன்ற அப்படியே வேலையும் பார்த்துக்கப்பா, அப்படி ஒரு இதில் கான்சன்ட்ரேஷனாக போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறக்காண்டி, அம்மா இப்படித்தாம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டாங்க. சரி ஓகே நீ பண்ணுறதை பண்ணு பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. அதனால் வீட்டை பொறுத்தவரையிலும் ஃபுல் சப்போர்ட் இருக்குது கண்டிப்பாக, இப்போ வரையில் இருக்குது, நீ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்களே சொன்னீங்க, ஃபஸ்ட்டு இருக்கும் பொழுது வந்த சம்பளம் என்ன யூடியூப்ல? ஸ்டார்டிங்லையா ஃபர்ஸ்ட் வாங்க நாங்கள் இப்போ சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு மினிமமாக தான் வந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு 50 வந்துருக்குமா, 50 வந்துச்சு. அப்போ அதில் தான் நான் கேமரா வாங்குறது. இப்போ லாஸ்ட் ஸ்டார்டிங்கே 50யா? இது தெரியாம போயிடுச்சு. நான் கூட ஸ்டார்டிங் அவர்ல இல்ல இப்ப சொன்னாலே நம்ப மாட்டீங்கன்னு, ஓ இப்ப ரொம்ப கம்மியா வருது போல, ஸ்டார்டிங் ஏதோ 1000 ரூபாய். ஏங்க சொல்றத கேளுங்க, நான் வச்சிருக்க கேமரா 3 கேமரா வாங்கிட்டோம். இப்போ அது மேட்டர் இல்ல, ஃபர்ஸ்ட் இதுல முடிச்சிடலாம். ஸ்டார்டிங்ல 50 ஆரம்பிச்ச டைம். ஓகே ஓகே ஃபைன். இப்போ ஆரம்பத்துல நாங்க 5 மாசம் கஷ்டப்பட்டிருக்கோம். 5 மாசம் மானிட்டைஸ் ஆன வீடியோ அது ஒரு மாசம் மொத்தமா ஸ்டார்டிங் முத மாசமா அப்படி எடுப்போம்னா அது எப்படி கொடுப்பாங்க? அதோட பெரிய அமௌண்ட் தான் 50ன்றது. பாருங்க நாங்கலாம் இன்னும் ஆரம்பிக்காம இருக்கோம். ஓகே ஃபைன். இதுல நாங்களும் கத்துப்போம் இல்லையா? இப்போ எவ்வளவு தம்பி வருது? இப்ப ரஃபா சொல்லுங்க, ஃபுல்லா வேணாம், ரஃபா. அதான் இப்ப ஒரு 1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு பின்னாடி இப்ப நீங்க பேசியிருக்காங்கல்ல, ஃப்ரீலான்சிங்க்கு நம்ம பிஆர் டீம் மட்டுமே ஒரு 4 பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கோம் ஃப்ரீலான்சிங்க்கு. இப்போ யார்கிட்ட பேசுனீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல. பசங்க நம்ம எடிட்டர் வந்து நிக்கிறாங்கல்ல, 3 பேர், இன்னொருத்தர் 4 எடிட்டர். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம டீமே வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 பேர் கொண்ட ஒரு குழு. இவ்வளவு பேருக்கு 1 லட்ச ரூபா எங்கிட்ட இருந்து பத்தோம். எல்லாமே நம்ம ஓன் ரிஸ்க்கு. நாளைக்கு வரும். பணத்தை தாண்டி வந்து நமக்கு இந்த ஒரு இடம் வந்து கிடைக்காதுல்ல. இன்னைக்கு கோடி கோடியா வச்சிருக்கவனுக்கு இந்த ஒரு இடம் கிடைக்காது. நம்ம வந்து இன்னைக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்துட்டு இன்னைக்கு போய் நம்ம ஒரு படத்துக்கே நம்மளை தேடி விளம்பரம் தேடி வர்றாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா, அப்போ அந்த பணத்தெல்லாம் கொஞ்சம் பெருசாக நினைக்காம நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணுவோம், கொஞ்சம் டீமை பில்ட் பண்ணுவோம். டீம் நல்லா பில்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வளர்றதும் நிறைய சம்பாதிக்கிறது தான் பேலன்ஸ் இருக்கு. சூப்பர். ஆனால் இது நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அது அழகாக எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு குழுவாக இருக்குது அப்படின்னும் பொழுது இன்னைக்கு பல படங்களாக இருக்கட்டும், நிறைய ஒரு கொலாபரேஷன் ஷூட்டாக இருக்கட்டும், ப்ரொமோஷன் ஷூட், இது எல்லாமே கூப்பிடும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக சொல்ல முடியாத சந்தோஷம் எனக்கு. ஏன்னா யாருன்னே தெரியாத ஆளாக இருந்து இப்போ நம்மளை தேடி இது வந்து ப்ரொமோஷன் பேசி இந்த மாதிரி பண்ணுங்கப்பா அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம எல்லா இடத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். நம்ம லால் சலாம் படத்துக்கே ப்ரமோஷன் பண்ணி லால் சலாம் இன்னும் நிறைய அப்கமிங் மூவிஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி பெரிய பெரிய பிராண்டு நல்ல கொலாபரேஷன், அந்த ப்ரமோஷனையும் கமிட்மெண்ட்ஸையும் தாண்டி அந்த பணத்தையும் தாண்டி நிறைய பேரோட கான்டாக்ட். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, பிஹேனுட்ஸ் வந்திருக்கீங்க, உங்களோட கான்டாக்ட், இந்த மாதிரி நிறைய பேரோட கான்டாக்டை சம்பாதிக்கிறது தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். தனியார் சேனல் கூப்பிட்டு ஏதோ ஆடிஷன் வரைக்கும் போனீங்க, என்னென்னமோ சொன்னாங்க, எனக்கு தெரியல. இது என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் இது உண்மையா பொய்யா? இது நடந்த உண்மை. உண்மைதான். ஓகே, என்ன நடந்தது? இப்போ
நான் வந்து அப்போது ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். நம்ம அப்போ தான் ஸ்டார்ட் அப்பு. நம்ம வந்து நானும் இவனும் அதுக்கிட்ட இந்த பசங்க நிற்கிறாங்கல்ல, நாங்கள் ஒரு 5 பேர் தான். அதில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நானும் இவனு தான் மெயின். அப்போது என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒரு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இந்த சேனல்லேருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு பெரிய சேனல் தான், பெரிய சேனலு கூப்பிட்றாங்க. நமக்கு ஒரு சந்தோஷம். பட் இருந்தாலும் நான் பேசிக்காகவே கொஞ்சம் யாரையும் நம்ப மாட்டேன் பெருசாக. அப்போ ஃபோன் அடித்து கூப்பிடும்போது ஒரு 30 டைம் கூப்பிட்ருப்பாங்க. நான் வரல ஜி, இந்த மாதிரி ஒரு ஷோ ஒன்று புதுசாக பண்ண போகிறோம், நீங்கள் வரணும், நீங்கள் 2 பேர் வரணும், நீங்கள் தான் லீட் ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஜி எங்களுக்கு வந்து நடிக்க தெரியாது, நாங்கள் கேமராக்கு பின்னாடி நடிக்கிறவங்க, நாங்கள் வந்து டேக் பை டேக் போகிறவங்க, எடிட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, எங்களுக்கு நடிப்பு தெரியாது, நாங்கள் கிரியேட்டர், நாங்கள் ஆக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை ப்ரோ நீங்கள் வாங்க, உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருவோம், அதுபடி நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு. இல்லை ப்ரோ செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஒரு 30க்கு மேற்பட்ட கால் ஒரே ஆள்கிட்ட இருந்து வந்திருக்கும், வேறு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்கும். அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு பொண்ணு பேசுனாங்க, ஒரு 4-5 பசங்க பேசுனாங்க. அப்போ பேசும்போது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், சரி எங்களுக்கு நீங்கள் ட்ராவல்ஸ் ப்ளஸ் அக்காமடேஷன் பார்த்துக்கோங்க, நாங்கள் வர்றோம். ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய சேனலில் இவ்வளோ ஷோ பண்ண போகிறீங்க, இதே வார்த்தை தான் வந்துச்சு. இவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்க. இவ்வளோ ஷோ பண்ண போகிறீங்க, நீங்கள் இப்போலாம் கேட்கலாமா, நீங்கள் வரும்போது எப்படியா வந்துருங்க, போகும்போது ஃப்ளைட்டில் கூட அனுப்பி வச்சிருங்க. அந்த வார்த்தை மட்டும் இன்னும் அப்படியே நிற்கிது. போகும்போது ஃப்ளைட், ஆமாம் வந்துருங்க, போகும்போது உங்களை ஃப்ளைட்லேயே அனுப்பி வச்சிருக்கோம். ஷோவில் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா போகும்போது ஃப்ளைட்டில் கூட அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஓகே, இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒரு பெரிய சேனல் பேசுகிறாங்க, நம்ம உங்களை புறக்கணிக்கக்கூடாது, போயிடுவோம், என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடும்னு சொல்லிட்டு நான், இவர், இன்னொரு பையன் பாரத்ன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆமினி பஸ்ஸில் மேக்ஸிமம் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம ஆமினி பஸ்ஸில் போட்டு நம்ம போயிட்டோம். நான் கிளம்பும்போது சொல்கிறேன், ப்ரோ இந்த மாதிரி நாங்கள் ஏர்லியாகவே ஏறிட்டோம், சென்னை வந்து ஒரு 10 to 12 hours ஆகும் நாங்கள் போகிறதுக்கு, நம்ம ஏர்லியாகவே ஏறியாச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு அங்கே ஆஃபீஸில் ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ணிடுங்க, இல்லை வேறு எங்கேயாவது ரூம் அரேஞ்ச் பண்ணிடுங்க, நாங்கள் ஒரு 4 மணி 4:30க்குலாம் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். தூங்கியாச்சு. தூங்கினதுக்கப்புறம் ஒரு 3 மணி 3:30க்கு ஃபோன் அடிக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு அடிக்கிறேன், ஃபோன் 2 வாட்டி ரிங் போச்சு, யூசர் கிரெடிட் போட்டாப்புல ஐஃபோனில். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு அடிக்கிறேன், இன்னொருத்தவங்க ஃபோன் போது எடுக்கலை. அந்த பொண்ணுக்கு அடிக்கிறேன், பொண்ணுக்கு எனக்கு அடிக்க மனசில்லை, நான் தான் அடிக்கிறேன், நான் தான் பேசுகிறேன், இவங்களாம் நம்மளை நம்பி வந்துட்டு இருக்கானுங்க. அப்போது இன்னொருத்தருக்கு மறுபடியும் அடிக்கிறேன், ஃபோன் எடுத்து, என்ன ப்ரோ கட் பண்ணால் எடுக்கலைன்னா திருப்பி அடிச்சிட்டு இருப்பீங்களா, அது என்ன டைம் அப்படின்னு கேட்டு வச்சுட்டாரு. அதோட நான் என்ன பண்ணிட்டோம், இறங்கிட்டு அந்த ஆஃபீஸு அட்ரஸை தேடி அலைஞ்சோம். 4:30 மணிக்கு. நம்ம சேனல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நமக்கு நல்ல பார்வையாளர்கள் இருந்தாங்க, நமக்கு தேவையான வருமானங்கள் இருந்துச்சு, நம்ம வட்டத்தில் நம்ம நல்ல செல்வாக்காக தான் இருந்தோம். அப்போ இந்த மாதிரி போயிட்டு ஃபஸ்ட் டைமு நாங்கள் பெரிய மற்றவங்க சொல்கிற மாதிரி எங்களுக்கு போய் ரோட்டில் படுத்த அனுபவம்லாம் இல்லை, ஏதோ நம்ம கடவுள் புண்ணியத்தில் இந்த அளவுக்கு நம்ம இருக்கோம். அப்போது இந்த மாதிரி போயாச்சு, போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு இந்த மாதிரி இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, இந்த சேனல் எங்கே இருக்குது, சேனல் எங்கன்னா தெரியலை, நம்ம ஊர் மாதிரி சென்னை கிடையாதுன்னு நினைக்கிறேன், பெரிய ஒரு இதாக இருக்குது. ஆட்டோக்காரங்களோட மேப் பார்த்து போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படி கிடையாது எங்கள் ஊரில், நாங்கள் ஒரு சந்து புந்தோடு கூப்பிட்டு போயிடுவோம் உங்களை. அப்போ அந்த மாதிரி போயாச்சு. போனதுக்கப்புறம் 4:30 மணி இருக்குமா, 4:30 மணிலேருந்து கிட்டத்தட்ட 9 மணி வரை ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கோம். ஒரு டீ கடையில் ஃபோன் எடுக்கலை அவங்க, டீ கடையில் உட்காந்துருக்கோம். நமக்கு என்ன, ஒரு டீ கடையில் உட்காந்துடலாம், அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நம்மளை பார்த்து நிறையா பேர் வருவாங்க, நம்மளை பார்த்து பேசுகிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அது ஒரு நல்ல மூமெண்ட் தான், நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் எதாக இருந்தாலும் அளவுக்கு மீறும்போது ஒரு இதாக இருக்கும்ல. சென்னை நம்மளை புதுசாக பார்க்குறாங்க, டக்குன்னு ஒருத்தவங்க வந்து கட்டி பிடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லாம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அதுவே இருக்கும். ஒளிஞ்சு ஒரு மரத்துக்கு பின்னாடி நானே ஒன்று ஒளிஞ்சு நின்றோம், டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தோம் நாங்கள், தலை காட்ட முடியாமல். அதுக்கப்புறம் நம்மளை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து, இந்த மாதிரி நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான், என்னாச்சுன்னு சொல்லவும் இந்த மாதிரி சொன்னோம். இந்த மாதிரி ப்ரோ, அவர் கொஞ்சம் தன்மையாக பேசினார், இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி வந்தோம், எங்களை இந்த மாதிரி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, வாங்க நம்ம ரூம் போவோம், நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, ரொம்ப நாங்கள் நைட் ட்ரெஸ்ஸோடு தான் போயிருந்தோம், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் உங்களை ஆஃபீஸில் இறக்கி விட்றேன். சென்னையில் நம்புறதும் தெரில, யாரை நம்புறதும் தெரில நமக்கு, அந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்குது. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட ப்ரோ என் ஐடி கார்டை காமிச்சார், அவர் ஐடி கார்டை காமிச்சார், அவர் ஏதோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே. ஆமாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதோட போனதுக்கப்புறம் அவர் நல்ல ஜென்யூனாக அங்கே அவங்க பசங்க இருந்தாங்க, எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு 1 hour அங்கே மாடி ஒரு ஃபோன் ஆன் பண்ணிட்டு, ப்ரோ வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டார். அந்த சேனலில் எங்களை கூப்பிட்டவர், வந்துட்டிங்களா, சாரி ப்ரோ பாப்பா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்கல, சரி ஒரு யதார்த்தமாக நாங்களும் எடுத்துக்கிட்டோம். ஏதோ ஒரு பெரிய விஷயமா நினச்சி பேச முடியாது இல்லையா, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட நான் சண்டை போட முடியாது இல்லையா. அதோட சரி நான் போயிடாச்சு. கடைசியில் ஆஃபீஸ்க்கும் போயிட்டோம். போனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லி கூப்பிட்றாங்க, நல்லா கேளுங்க, என்ன சொல்லி கூப்பிட்றாங்க, உங்களுக்கு ஆடிஷன் கிடையாது, உங்களுக்கு ஆடிஷன் இல்லை, நீங்கள் டேரெக்டாக போகிறீங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. நமக்கு நடிக்க தெரியாது சீரியஸாகவே.
அதோட சரி நம்ம போயாச்சு. போனால் நம்மளை மாதிரி நிறையா கிரியேட்டர் உட்காந்துருக்காங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக உள்ள கிரியேட்டர் உட்காந்துருக்காங்க, கம்மியாக உள்ள கிரியேட்டர் உட்காந்துருக்காங்க. அந்த ஷோவை பொறுத்தளவுக்கு ரேண்டமாக யாருனாலும் அந்த ஷோவில் கலந்துக்கிறலாம். இப்போ கீழே யதார்த்தமாக போகிறாங்க, கீழே ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க, அந்த ஃப்ளெக்ஸை பார்த்துட்டு மேலே வந்தால் கூட வரலாம். அந்த மாதிரி இடத்துல நம்மளை போய் உட்கார வச்சிட்டாங்க. எங்களை உட்கார வச்சா பெரிய மேட்ரு கிடையாது, பட் எங்களை சொல்லி கூப்பிட்டது வேற. அதோட இவன் தான் சொல்கிறான், இவன் ரொம்ப பொறுமையாக இருப்பான். அப்போ அவன் சொல்கிறான், சரிடா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வேலையை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம பண்ணிட்டு போயிடுவோம், நடிச்சுட்டு சாரி நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது வர்றாரு, ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிடுங்க, நடிச்சு காட்டணும் நீங்கள் அப்படின்னு. அதோட நாங்கள் நடிக்க தெரியாதுன்னு சொன்னோமே, ப்ளீஸ் சார் நடிச்சுருங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் அதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறோம், நடிக்கிறோம், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறோம். அதோட எங்கள் டர்ன் வருது, நாங்கள் உள்ளே போய் நடிக்கிறோம். நாங்கள் 2 வார்த்தை தான் சொன்னோம், ஏதோ 2 வார்த்தை சொன்னோம். 2 வார்த்தை சொன்னோடனே ஜட்ஜு இல்லை இப்படி சொல்லிட்டார். அதோட ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அதோட நாங்கள் வெளியே போயிட்டு ரொம்ப நேரம் சைலண்ட்டாக உட்காந்துருந்தோம். உட்காந்ததுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் பசங்களாம், நாங்கள் 3 பேரும். அதோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி இது ஒத்து வராது, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சரிடா வந்துட்டோம், நமக்கு அப்போ பெரிய ஏர்னிங்ஸ்லாம் இல்லை. அதை நாங்கள் போய் கேட்டோம், சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு சரியாக வராது, உங்களை தப்பு சொல்லலை, நாங்கள் எங்களுக்கான டிக்கெட்டு காசு மட்டும் கொடுத்துருங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது 400 அனுப்பி விட்டாருண்ணா. ஆமாம். ஏன் ப்ரோ 400 கேட்டேன். ட்ரெயின் டிக்கெட்டு அது 2 பேருக்கு தான் தர முடியுமா, கூட வந்தாலும் தர முடியாதான். ட்ரெயின் டிக்கெட் 400 அனுப்பி விட்டார். அதோட அங்கேயே எனக்கு கோவம் வந்துருச்சு. அதோட நான் அங்கேயே கத்திட்டு இது பண்ணிவிட்டு வந்தாச்சு. வெளியே வந்து நம்ம ஒரு வேகத்தில் உன்னையெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சரியான டென்ஷன் ஆச்சு. எனக்கு எப்படி கண்ணெலாம் கலங்கிருச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். அதோட ஃபஸ்ட் டைம் இதாகிடுச்சு. உன் சேனல்லே சோழியை முடிக்கிறேன் அப்படி இப்படின்னு கத்திட்டு வந்துட்டேன் நான். அதோட பசங்க தான் வேணாண்டா நம்ம வளரணும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்தானுங்க. அதாவது ஒரு 100 பேர் நம்மள பாசிட்டிவா சொன்னாலும் அதுல ஒருத்தர் அந்த 99 பேர் பாசிட்டிவா சொன்னா அது ஒருத்தர் ஏதாவது ஒரு கமெண்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் வந்து ஹர்ட்லாம் ஆயிருக்கீங்களா? ரொம்ப யோசிச்சுச்சே என்ன நம்ம என்ன பண்ணிட்டோம், இவர் ஏன் இப்போ சம்மந்தம் இல்லாம நம்ம திட்டிட்டு போறாங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது அனுபவம் இருக்கா? ஸ்டார்டிங்கில் வேணும்னா ஃபஸ்ட்டு இது ஆட்டோ வருமா அந்த இது ட்ரெண்ட் ஆச்சு. அந்த இதில் தான் வந்து நீ எப்படின்னா ஒரிஜினலாகவே ஆட்டோக்காரனா நினச்சிட்டாங்க. அது வந்து கான்செப்ட்னு தெரியாமல் நான் வேணுக்குன்னே திமுறா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி என்னையை கிழிச்சிருந்தாங்க. பயங்கரமாக பேசியிருந்தாங்க. பட்டையை வேற அடிச்சுட்டு நீ இப்படி பேசுகிற, கடவுள் ஒன்று இது ஒன்றும் அது ஒன்றும் அப்படி இப்படின்னு நிறையா பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நிறையா பேசியிருந்தார். அதெல்லாம் அப்போல்லாம் அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிருவேன். அது எதுக்குன்னு தெரியல, நான் எடுத்து வச்சுக்கிருவேன். எடுத்து வச்சு இது பண்ணிக்கிறேன். சரி ஓகே இப்போ பேசுறீங்க. ஸ்டார்டிங்கில் அம்மா அப்பாலாம் திட்டுவானுங்க. அம்மா என்ன பேசியிருந்தாங்க பயங்கரமாக. அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். எதுக்காவது யூஸ் அதை பார்த்தாவும் ஒரு மோட்டிவேஷனால் ஆயிருமே அப்படிங்கிறக்காண்டி எடுத்து வச்சிருந்தேன். கேட்கலாம் எதுக்கு அதுல ஸ்கிரீன்ஷாட் எதுக்கு எடுத்து வச்சுங்க? பார்க்கும்போது ஒரு வெறி வரும்ல, அடுத்த தடவை இன்னும் ஜெயிக்கணும், இன்னும் இது ஒன்று. இன்னைக்கு ஆட்டோக்காரன்டா, நாளைக்கு BMW ஒரு சேனலை ஓபன் பண்ணுவேன் அப்படிதானே இல்லையா? அன்னைக்கு திட்டினவங்க நாளைக்கு அதே இதை பிடிச்சி லைக் பண்ணி பார்க்குறாங்கல்ல. நிறைய பேர் திட்டியிருந்தாங்க. பாசிட்டிவாக லைக் பண்ண முதற்கொண்டு அந்த இதில் பேசியிருந்தாங்க. இப்படிலாம் பேசக்கூடாது தம்பி, கொஞ்சம் நீங்கள் பார்த்து பேசுங்க அப்படின்னு. ஏன்னா அது கான்செப்ட்னு தெரியல, அதனால பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்டர்னு சொல்லும்போது அதை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு என்னன்னா கமெண்ட் பண்றானா, பேட் கமெண்ட் பண்ணா அவனை வந்து நிறைய பேர் திட்டுவானுங்க. நீ என்ன எங்க அண்ணனை திட்டுற, நீ என்ன தம்பியை திட்டுற அப்படின்னு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம். நல்ல கொள்கடா தம்பி, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பர். சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளுக்கு சீரியஸாவே இது ஒரு சைடு போனாலும் நம்மளுக்குன்னு ஒரு பிசினஸ், நம்மன்னு ஒரு விஷயம் யோசிப்போம்ல. இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு சேனல், பசங்களும் நம்மளை நம்பி வந்துட்டாங்க, இந்த ஒரு சேனலை மட்டும் நம்ம இன்னும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு அடுத்த கட்டம் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஒரு மென்ஸ்வேர்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓ சூப்பர். நாங்கள் பசங்களாக சேர்ந்து மென்ஸ்வேர்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓப்பன் பண்ணி இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. பாம்பனில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது. பண்ணுவோம், நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம், பிளான்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவோம். கஷ்டங்கள் அப்படின்றதாலும் நம்மளே அறியாமல் ஒரு நாள்ப்பா என்ன இது இப்படி போயிட்டு இருக்கேன் நம்ம வாழ்க்கை அப்படின்ற ஒரு நாள் நம்மளுக்கு பர்ஸ்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி என்ன கஷ்டப்பட்ட ஒரு மொமெண்ட் நான் சொல்லுவீங்க? 2 ஃபாரின் வாழ்க்கை. ஃபாரின் வாழ்க்கை. 2 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எந்த ஊரில் இருந்தீங்க? துபாய். தி கோட் லைஃப். ஆமாம், அந்த மாதிரி தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தனிப்பட்ட ஒரு மலைக்காடு அந்த மாதிரி இடத்துல தான் நான் வேலை பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த விஷயம் மட்டும். என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க? பேரிச்சம்பழம் மரம் தோட்டத்தை பார்க்குறது தான். ஓ ஆமாம், அந்த இது வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கு சிரமமாக அந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான் நான் பட்ட கஷ்டம், பெரிய கஷ்டம். இதுவரையும் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்கவே இல்லை கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏழ்மையான நடுத்தர குடும்பம் தான். அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க, இது பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் நான் கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்லாம் எனக்கு வேலை பார்க்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தடவை வேலைக்குன்னு போனது துபாயில் தான். ஆமாம், 2 வருஷம் இருக்கு. அந்த இதுதான் நான் பட்ட பெரிய கஷ்டம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு டைமில் வேண்டான்னு வந்துட்டீங்க? அப்படி வர நினச்சேன், விடலை. ஓ, 1 வருஷத்துலேயே வரலாம்னு பார்த்துட்டேன், விடலை. அதோட 2 வருஷம் இருந்துட்டு
முடியாம தான் நான் இங்கே வந்தேன். ரொம்ப உடல்நிலை சரியில்லாம தான் வந்தேன். ஆனா நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாக்கா. நாங்க பிறந்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து. ஓ, அதுக்கப்புறம் தான் உங்களுக்குள்ள டிசைட் பண்ணி இப்படி ஒரு விஷயம் எல்லாம் ஆரம்பிச்சு பண்ணீங்க. இவன் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி நல்லா உடம்பா இருந்தான். இதை விட உடம்பா நம்ம சேனலு போய் ஆட்டோக்காரனில் போய் ஓல்டு லிஸ்ட்டில் போய் பாருங்க எப்படி இருப்பான்னு. ஆள் நல்லா ஓந்தா மாதிரி இருப்பான். இப்போ நல்லா இருக்கான். லந்து என்னென்னமோ பாஷை பேசுற புரியுது. இது என்ன இது என்ன அர்த்தம் நிஜமா தெரியல. ஓந்தான்னா என்ன? ஓனான். 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 இந்த பச்சோந்தி. ஓ சரி சரி சரி. இந்த வகை அது மாதிரி இருப்பான். அந்த மாதிரி இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? அவர் அப்ப இருந்தா நீங்க இவன் சொல்லிடுறேன், வேலையே பார்க்க மாட்டாங்க இவன். அப்படி சொல்றியா? யாரும் ஒரு மாச்சை பிடிச்சவன். இது என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்? மாச்சல்னா உடல் சோர்வு, உடம்பு சோம்பேறி. அது எந்த மாதிரியான மாச்சல்னு நான் சொல்லிடுறேன். நான் ஸ்டார்டிங்ல வீடியோ எடுத்துட்டு இருப்போம், ஆட்டோ பின்னாடி உட்காந்துருப்பாரு, எந்திரிச்சு நடிக்க மாட்டாரு. ஓ, இவர் பெரிய பாஷா பாய் போல். இல்ல 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 உடல்நிலை சரியில்லாத காரணமா நான் கொஞ்சம் பொய் சொல்லாத, சப்பன வச்சிருவேன். கொஞ்சம் அந்த ஒரு எந்திரிச்சா நல்லா இருக்குண்டா, இதுல ஃப்ரேம் வை இந்த இதுல நல்லா வச்சுட்டு அவங்க எந்திரிச்சு வந்து ஃப்ரேம் பார்க்க மாட்டாங்க. இப்ப என்ன வீடியோ எடுத்துட்டு காட்டணும், அவன்கிட்ட எடுத்துட்டு காட்டணும், பாரு நல்லா தான் இருக்கு. ஓனர்ல அப்படிதான் இருப்பாங்க. அப்படியா? அது சரிதான். நீங்க வேற பாவம், என்ன பாவம்னு வேலைக்கு வச்சிருக்காரு நீங்க. அதாவது எல்லாரும் ஓனருங்க, நாங்க 20 பேர் ஓனர் நாங்க. அதோட அப்படி காட்டணும். அப்பெல்லாம் அப்படி ஒரு உழைப்பாளி நண்பன். ஆனா உங்களோட கனவு என்ன? 2 பேருக்கும் ஆட்டோக்காரன் சேனல்ல அடுத்த கட்டம் இந்த மாதிரி பண்ணுக்கா, இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன? எனக்கு வந்து ஆக்டிங் தான். எனக்கு வந்து ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட். அது காமெடியனா இருந்தாலும் நான் காமெடியனா தான் ஃபர்ஸ்ட். காமெடியா இருந்தாலும் சரி, ஹீரோவா இருந்தாலும் சரி. ஹீரோலாம் நான் இது இல்லை, காமெடியனா இருந்தா எனக்கு போதும். உனக்கு என்னடா? உங்களுக்கு என்னமா? டைரக்டர் ஆகணும். ஓ, கதைலாம் இருக்குங்க. ஒரு 2 கதை வச்சிருக்கேன். யாராவது ஒரு ப்ரொடியூசர் வர சொல்லுங்க, சூப்பரா பண்ணி கொடுத்துருவோம். ஐயா, நான் என்ன வேலை பண்றேன் புரியலையே. என்ன வச்சு வீலிங் பண்றேன்ற டைரக்டர் ப்ரொடியூசர் வர சொல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, ஒன்னும் பிரச்சனை. இப்போ அவருக்கு என்னவா? அவருக்கு நடிக்கணும். நீங்க டைரக்டர் ஆகணும். ஒரு சீன் அப்ப கிரியேட் பண்ணுங்க, அவர் நடிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. நான் சொல்றேனே, நாங்க நடிக்க ரெடியா நீங்க 2 பேரும் கரெக்டா பண்ணீங்கன்னா ப்ரொடியூசரா நான் இறங்குறேன். ஒன்னும் பிரச்சனை, இப்ப பண்ணிடலாம். சரி அக்கா, நம்பர் வாங்கு. சூப்பர். ஆனாலும் என்ன, கூடிய சீக்கிரம் இப்ப ஆட்டோக்காரன்ற மாதிரி ஒரு சேனல் எப்படி ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி அவரு டைரக்டரா ஒரு சில விஷயம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதே சேனல் உள்ள நீங்க இறக்குறீங்க, நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றோம். ஓகே, அப்பயும் சேனல் தான். பிக் ஸ்கிரீன்லாம் நாங்க போக கூடாதா? ஐயா, இதை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பிக் ஸ்கிரீன் போலாம் ஐயா, கண்டிப்பா போலாம். உங்க டைரக்ஷன் அதுல காட்டுங்க. அதுல நீங்க எனக்கு கூட ஒரு சீன் கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை. அக்கா கூட வந்து நடிச்சு கொடுத்துட்டு போறேன். ப்ரொடியூஸ் பண்ணா போதும். ப்ரொடியூஸ் பண்ணா போதும், ஒரு ப்ரொடியூசரா இருந்தா போதும். இதோட கேவலமான ஒரு விஷயம் இல்ல. வேணா, நீ நடிக்காத. நீங்க நடிங்கக்கா, அந்த ஹீரோயினுக்கு அம்மா ரோல் போட்டுரும். என்னக்கா? சரிடா, வந்து வேலை முடிச்சிட்டா. நன்றி, உங்க வேலையை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க. பட் சூப்பர் ஜோக்ஸ் அபார்ட், இதே போல எப்பவுமே சந்தோஷமா இன்னும் நிறைய விஷயம் உங்க டீமோட பண்ணும். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி. ஓஷ்னிக் மூவிஸ் தயாரிப்பில் அனில் தேவி இயக்கத்தில் உன்னிலாலு சவுந்தரராஜா நடிப்பில் கட்டிஸ் கேங் வெற்றி நடை போடுகிறது. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.